பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தலையின் மேலே, சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொத்து சேர்க்கிறது அது வேறு, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிறது ஒரு சாபமில்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. ஒன்றுமே இல்லாவிட்டாலும், காசு பணம் அதிகமாக இல்லாவிட்டாலும், ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம், சமாதானம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் பணம் சம்பாதித்தாலும் அதில் மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். பார்த்திங்கன்னா, பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியத்தின் நாட்களில் 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்ததான ஒரு சிறுவனிடத்தில் ஆண்டவர் வாங்கி அதை 5000த்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். மீதியாக 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய சம்பாத்தியம் சிறிதாக இருந்தாலும் அதில் மீதம் எடுக்க வைப்பார். தெண்ட செலவு வராது, வீண் செலவுகள் வராதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் மேலே என்னுடைய தலையின் மேலே அவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதித்தால் ஐஸ்வர்யமெல்லாம் தானாக வரும், துரத்திக்கிட்டு வரும். ஆகவே அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் என் தலையின் மேலே இருப்பதாக என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ணுங்கள். 4 ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் வழிநடத்தின தேவை, இனிமேல் நான் வழிநடத்த ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம பிரார்த்தனை செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பலவத்தின் தந்தை ஆசீர்வதிப்பட்டுதான் இந்த நாளையும் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்ற வார்த்தையின்படி எங்களுடைய தலையின் மேல் நம்முடைய ஆசீர்வாதத்தை வைப்பீராக, அதை தங்க செய்வீராக. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களால், அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் பரலோகத்துக்கு உண்டான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்கள் மேலே தங்கட்டும். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்துக்கு மேலே தங்கட்டும், எங்களுடைய உறவினர்கள் மேலே தங்கட்டும், எங்களுடைய இனஜன பந்தங்கள் மேலே தங்கட்டும், எங்களுடைய நண்பர்கள் மேலே தங்கட்டும். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கொடுத்து ஆசீர்வதித்து நாமத்தை மயப்படுத்த வேண்டுமா? எங்களுக்கு ஆப்பாடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய தலையின் மேலே. ஆகவே நீங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் பெருகுவீர்கள். இப்பொழுது இருக்கிறதை காட்டலாம் 1000 மடங்கு அதிகமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்புங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பிரியாத்தை செய்வார். ஆமென்.